அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய இசை கலைமணி ராஜபாளையம் உமாசங்கர் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஈரோடு எஜுகேஷனல் அகாடமியை சார்ந்த நண்பர்களே மற்றும் நிகழ இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது சலாத்தை கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வருஷம் நம்ம 18 வருஷமாக இந்த ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வரோம். வருஷம் புது முகங்கள், புதிய ஸ்டூடெண்ட்ஸ், அதையே தான் பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன ஒரே அஜெண்டா என்னன்னா, எல்லாரும் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். வருஷம் இருக்கிறத விட இந்த வருஷம் ரொம்ப ஆடியன்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக நான் பார்க்குறேன். ஸ்காலர்ஷிப் கொடுத்துறப்ப இதெல்லாம் ஃபில்லப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு சையத் இப்ராஹிம் அவர்கள் சொன்னதுபடி நம்ம படிங்கன்னு சொல்லி எல்லாரும் படிச்சிடுறாங்க. என்ன படிக்கிறது? இப்போ 3 வருஷமோ 4 வருஷமோ பிஇ படிக்கலாம், பிஎஸ்சி படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், வேறு ஏதாவது பிஏ கோர்ஸ் ஏதோ ஒன்று படிக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன? படித்து முடிச்சிட்டேன் சார், அதுக்கப்புறம் எப்படி எந்த வேலையில் சேர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த வருஷம் நான் புதுசாக டச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வருகை தந்திருக்கக்கூடியவங்க எல்லாரும் பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து கேட்குறேன். சையத் இப்ராஹிம் சொல்லுவாங்க, சிரிக்கணும்னு சொல்லுவீங்களா, நீங்கள் இப்போ எப்படி பின்னாடி சொல்லான் இருக்கிறீங்களா? எல்லாம் உம்முன்னு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தினா தான் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்த முடியும். உங்களுக்காக தான் இது எல்லா விதமான ஏற்பாடும். எப்போவுமே போல் பெண்கள் கூடுதலாக தான் வருகை தருவாங்க. நம்ம மாணவர்கள் நல்லா எஜைலாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ எல்லோரும் நல்லா படிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படிங்க. இப்போ முன்னாடியெல்லாம் 7வது 8வதோடு நிற்கிறதெல்லாம் போய் இப்போ +2 டிகிரி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதிகப்படி என்ன படிக்க முடியும்? ஒரு 4-5 இன்ஜினியரிங் கோர்ஸ் இப்போ புதுசாக ஏஐன்னு வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம இவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் குழந்தைங்கள்லாம் என்ன சொன்னாங்க? இசிஇ படிக்கிறோம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாம் நல்லா படிங்க. பட் நான் என்ன பார்க்குறேன்னா, படிப்புங்கிறது ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட். அவங்கள தயார்படுத்துறதுக்கு உண்டான ஒரு டிகிரி, அவ்வளோதான். சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை தேடிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. இது என்னன்னு சொல்கிறது? இப்போ இங்கே வருகை, நான் பேர் சொல்ல விரும்பல, இங்கே வருகை நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பெற்றோர் உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நல்ல தொழில் இருக்கிறப்ப எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2,500 சம்பாதிப்பேன் அப்படிங்கிறார். அவர் தச்சு வேலை பண்ணுறாராம், அவ்வளோதான். அதாவது என்ன தச்சு வேலை இல்லை, சாரி, தறி வேலை. அதாவது நம்மளை சுற்றி எத்தனையோ வாய்ப்புகள், அதுவும் நமது நாட்டில் இறஞ்சி கிடக்குது. படித்து நீங்கள் அதுக்கு மட்டும்தான், அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ சரியில்லை. படிக்கிறதுங்கிறது ஒரு பேசிக். பாருங்கள், இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்கள வச்சு நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அவர் சையத் இப்ராஹிம் சார் ஆசிரியர் படித்து, ஆனால் அவர் பண்ணுறது தமிழ்நாடு மொத்தம், இந்தியா மொத்தம் தெரியக்கூட அளவில் ஒரு பெரிய ஒரு அறப்போர் செஞ்சிட்ருக்காரு. மஸ்ஜித் சேவைக்குழுங்கிற பேரில் மிகப்பெரிய ஒரு செயல் திட்டங்களெல்லாம் செயலாட்டிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு நீங்கள் நல்ல ஆடிட்டர் அய்யூப் சார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் தவிர மீது எல்லா பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணுறாரு, மல்டி பிஸ்னஸ். நம்ம டாக்டர் பற்றியும் சொல்லணும். டாக்டர் உங்களை பற்றி வரேன் நான். அவர் பீடியாட்ரிக் சர்ஜன் தான், ஆனால் மற்ற எல்லா சர்ஜரியும் பண்ணுவார்.
கரெக்டாக டாக்டர்? மல்டி டாஸ்க். இது மாதிரி தான் எல்லாருமே. இப்போ பாருங்கள், இப்போ ஷேக் ஃபரீத் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பேனலில் இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட். இப்போ அது எந்த காலேஜில் சொல்லித்தராங்கன்னு தெரில, பட் இஸ் அ கிரேட் என்டர்பிரனர். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே போகலாம். நான் யாரையும் மிஸ் பண்ணல. ஐ மீன் ஸ்டீல் முபாரக் சார் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸ்டீல் பிஸ்னஸ் தாண்டி நிறைய பண்ணுறாரு. எவரிபடி இஸ் டூயிங். அவங்க படித்ததுலேருந்து வெளியே போய் நிறையா பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் ரைட்டுங்க, சிவில் இன்ஜினியரிங் என்னது சிவில் இன்ஜினியரிங்னா? கட்டடம் கட்டுறது. சிவில் இன்ஜினியர் ஒரு அசரஃப் உட்காந்துருக்காரு, அதானுங்க. ஆமாம், ஸ்டீலு, சிமெண்ட்டு, மணல் எல்லாம் போட்டு கட்டடம் கட்டுறது. பட் உள்ளே இருக்குது இல்லைங்களா இந்த ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர் கடை எத்தனை கடை தெரியுமா? தெருவுக்கு வருது, ரோடுக்கு இருக்குது. எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணது. இன்றைக்கி வந்து மக்களோட வாழ்க்கை தரம் கூட எல்லோரும் கட்டடம் கட்டுறாங்க, ரைட்டு. பட் கட்டடம் வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளே ஃபில் பண்ணணும்ல. அதுக்கு ஃபர்னிச்சர் வேணும், நீங்கள் வந்து டேபிள் வேணும், டைனிங் டேபிள் வேணும், பீரோ வேணும், எல்லாமே வேணும். இதில் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் கிராஃப்ட்மேன் ஒரு மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஒரு மாதம் 2 சாதாரணம்னு நினைக்காதீங்க. ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 2 மாதம் 3 மாதத்தில் அதை ரீட்ரெயின் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களை நீங்களே வந்து உங்கள் எஜுகேஷனில் புதுப்பிச்சுக்கணும், எல்லா துறையிலையும் வந்து இப்போ எது தேவையோ அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கணும், எதுலேயோ ஒன்று சேரணும், சேர்ந்து அதை வந்து பழகணும். நான் இந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸில் நல்ல இன்ஃபோசிஸ்லேயோ டிசிசிலையோ ஏதோ பெரிய விப்ரோலையோ ஜாப் கிடச்சா நல்லா சேருங்க. கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இன்னொரு துறையில் தேர்ந்தெடுத்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிங்க. இது ஒன்று தான் நான் இன்றைக்கி இந்த வருடத்து நிகழ்வில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவோம், ஹெல்ப்லைன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம். ஈரோடு எஜுகேஷன் அகாடமி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைனாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த ஹெல்ப்லைன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ யார்கிட்டையெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார்கிட்டையெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அவங்க கை தூக்குங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏங்க எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கிறவங்க கை தூக்குங்க. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது, கரெக்டுங்களா? அப்படி முடிவுக்கு வரலாம்ல. அதில் வந்து தகவல் கொட்டி கிடக்குதுங்க. நீங்கள் எதை வேணாலும் நல்ல முறையில் அதை பார்த்து நீங்கள் எதை கற்றுக்கணும், எது உங்களுக்கு தேவை எல்லாம் நீங்களே. இப்போ நாங்கள் ஹெல்ப்லைனாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இஸ் அ ஹெல்ப்லைன் ஃபார் யூ. இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கான், 2030 வரக்கூடிய ஜாபில் 70% ஜாப் புதிய ஜாப். ஆமாம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்? இன்றைக்கி பேப்பரில் ஹிந்துவில் போட்டிருக்கான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சொன்னாங்க அலமீன் இன்ஜினியரிங் காலேஜில். சந்தோஷம். ஸோ இது எல்லாமே புதுசாக வரப்போகுது, ஜாபே புதுசுங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு டெஃபனேஷனே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் பெண்கள், மாணவர்கள் எல்லாரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களே ரீட்ரெயின் பண்ணிக்கணும். அப்படி தான் எல்லாருமே முன்னுக்கு வந்திருக்காங்க, அப்படி தான் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. இதுதான் எதிர்காலமே என்ற கருத்தை நான் வலியுறுத்தி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், எல்லாரும் மாணவர்கள் ஜாபில் சேர்றீங்க, பழகிறீங்க, எல்லாம் லேர்ன் பண்ணுங்கள், நல்ல பேர் எடுக்கணும். அந்த நிர்வாகத்தில் யூ பி குட் பிகெட்ஸ் குட்டுமாங்க. நல்லது செஞ்சால் நல்லதான் கிடைக்கும். ஸோ அந்த நல்ல ஒரு வேல்யூஸோடு நீங்கள் பணியாற்றினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இறையர்களால் எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடிக்கிறேன். வாயுர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.